தென்னகத்துல சாஸ்தா வழிபாடு அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான வழிபாடு. இந்த சாஸ்தா வழிபாடுல சாஸ்தாவுக்கெல்லாம் பெயர பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, சுத்தமான தமிழ் பெயர்ல தான் இருக்கும். இத வந்து நம்ம ஏற்கனவே நெறைய சாஸ்தாக்கள பத்தி பேசும்போதே உங்களுக்கு நான் பேசியிருக்கிறேன். குறிப்பா சாஸ்தாவுக்கெல்லாம் அதாவது ஐயப்பன் கோயிலுக்கே மூலஸ்தானம்னு சொல்லக்கூடிய சொரிமுத்து ஐயனார்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த சொரிமுத்து ஐயனார் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த தமிழ் பெயர் உங்களுக்கு நல்லா தெரியும். சொரிவது என்றால் அன்பை பொழிவது என்று கூட வைத்துக் கொள்ளலாம். முத்துன்னா முத்து முற்று போன்ற மலைகளை தரக்கூடியது என்று வைத்துக் கொள்ளலாம். அப்படி பார்த்தா சொரிமுத்து அப்படிங்கும்போது அருளையும், மழையும் அள்ளித் தரக்கூடிய ஐயன் தான் சொரிமுத்து ஐயனார் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் வசிக்கக்கூடிய சேதிங்களூர்ல பார்த்தீங்கன்னா, சுந்தரபாண்டிய சாஸ்தா அப்படின்னு சொல்லி இருக்கும். சுந்தரம் என்றாலே அது அழகை தரக்கூடிய ஒரு அருமையான ஒரு பெயர். அந்த பெயரை தாங்கி சுந்தரபாண்டிய சாஸ்தா அப்படின்னு சொல்லி சாஸ்தா இருக்கும். நான் பிறந்த ஊரான முத்தலாங்குறிச்சியில பார்த்தீங்கன்னா, பூந்தலையுடையார் சாஸ்தா அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர். பூந்தலை அப்படிங்கிறதே பார்த்தீங்க அப்படின்னா, அவருடைய தலை வந்து அது தலையின் மேல் வந்து பூ இருக்கும் அப்படிங்கிற மாரி நம்ம வச்சுக்கலாமா? இல்லாட்டி அந்த தலையே கிட்டத்தட்ட பூ மாதிரி இருக்குமா? அப்படின்றலாம் அந்த பூந்தலை உடையார் சாஸ்தா அப்படிங்கக்கூடிய அந்த வார்த்தை வந்து, அது வந்து இனிமையான தமிழ் பெயரை கொண்ட ஒரு வார்த்தையாகவே விளங்குகிறது. அதுமாரி பொய் சொல்லா மெய்யன் அப்படிங்கக்கூடிய சாஸ்தா தோளாமண்ணையில இருக்குது. அதே மாரி அதோடைய சாஸ்தா பல இடங்கள்ல இருக்குது. பொய் சொல்லா மெய்யன் அப்படின்னு சொல்லி. அதாவது அவர் வந்து எந்த காரணத்தை கொண்டும் பொய்யே சொல்லாத ஒரு ஐயன். அதனால தான் அவருக்கு பொய் சொல்லா மெய்யன் அப்படின்னு சொல்லி பெயர் அப்படின்னு சொல்லி, அப்படி ஒரு சாஸ்தாவும் அங்க அது பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, அருஞ்சுனை காத்த ஐயனார் அப்படி. அங்க இருக்கக்கூடிய அருமையான தேரிக்காட்டில் இருக்கக்கூடிய சுனைகளை காத்து கொண்டிருக்கக்கூடிய அருளக்கூடிய ஒரு அருமையான ஐயனாருக்கு பேர் தான் அருஞ்சுனை காத்த ஐயனார். அதே மாரி கற்குவேல் ஐயனார் தேரிக்காட்டில் இருக்கக்கூடிய அந்த கற்குவேல் ஐயனார பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அங்க இருக்கக்கூடிய கள்ளர் வெட்டு அப்படிங்கக்கூடிய திருவிழா வந்து மிக சிறப்பாக நடக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா, ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு அருமையான ஒரு வரலாறை சொல்லக்கூடிய ஒரு கோயில் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, சேர்மாதேவி பகுதியில பார்த்தீங்க அப்படின்னா, அங்க பொட்டல் அப்படிங்கக்கூடிய இடத்துல பாடலிங்க சஸ்தான்னு ஒரு சாஸ்தா. அந்த பாடலிங்கம் அப்படிங்கிறது வந்து, அது காதில் போடக்கூடிய ஒரு வகையான ஆபரணங்களை குறிக்கக்கூடிய வகையில அந்த சாஸ்தா இருக்கும். அப்படியே தாண்டி வந்தீங்கன்னா, கோபால சமுத்திரத்தில பார்த்தீங்கன்னா, அங்க வந்து பசுங்கிளி சாஸ்தா அப்படிங்கக்கூடிய ஒரு சாஸ்தா. அந்த பசுங்கிளி சாஸ்தாவே நமக்கு அதுலருந்து எனக்கு அந்த காரண பெயரும் நமக்கு தெரியும். அந்த மாதிரி அந்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிளிகளை எல்லாம் அதாவது உயிர்களை எல்லாம் காக்கக்கூடிய ஒரு அருமையான ஐயன் தான் பசுங்கிளி சாஸ்தா அப்படிங்கக்கூடிய அந்த பெயரை தாங்கி இருக்கக்கூடியது. அங்கேயும் தாண்டி வந்தா ராஜவழிபுரம் பக்கத்துல வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா, ராஜவழிபுரத்துல நல்ல தம்பி சாஸ்தான்னு ஒரு சாஸ்தா இருக்கும். அந்த நல்ல தம்பி சாஸ்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ் பெயரை தாங்கி இருக்கக்கூடியது. அதையும் தாண்டி மறுகால் தலைக்கு வந்தா கேட்கவே வேண்டாம். சுரைக்காயே சாப்பிடாத மக்கள் வாழக்கூடிய, வணங்கக்கூடிய ஒரு சாஸ்தா இருக்கு அப்படின்னா, அது பூலுடையார் சாஸ்தா தான். இதே மாரி சாஸ்தாக்கள், நிறைய சாஸ்தாக்கள் உங்க ஊர்ல இருந்ததுன்னா, அந்த சாஸ்தாக்களோட பேர வந்து கீழ நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லலாம்.